ஹாய் காய்ஸ், இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் ஒரு புது எபிசோடில் புது வீடியோவில் பார்க்குறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்னது, ஓகேவா. கேண்டில் ஸ்டிக்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவ்வளோ நாளாக நம்ம வந்து பிகினர் சீரீஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். யாராவது பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே தெரியலனா இதுக்கு முன்னால் இருக்க பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இதே சேனலில், பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். அதை பார்த்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறமா ஆப்ஷன்ஸ், நம்ம ட்ரேடிங்னாலுமே ஃபேமஸான விஷயம் வந்து ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் தான். ஸோ அதை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்தும் தெரிஞ்சுக்குங்க. எதிர்காலத்தில் நிறைய ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் கொண்டு வரேன். பட் எந்த ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணாலுமே உங்களுக்கு ஓரளவுக்காச்சும் டேரெக்ஷன் தெரிஞ்சிருக்கணும், மார்க்கெட் எந்த சைடில் ட்ரெண்ட் ஆகும்ன்ட்டு. ஸோ அது தெரியணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா என்னதுன்றதில் ஃபஸ்ட்டு எபிசோடாக இன்றைக்கி ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி நான் சொல்லித்தரேன். ஆக்சுவலாக ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் சொல்ல மாட்டாங்க, இது கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஜாப்பனீஸ் தான் இதை கண்டுபிடிச்சிருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வெறும் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸில் அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேஜராக கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்து தான் வந்து நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் இருப்பேன், ஓகேவா. இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்ஸோடைய பாடி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்ப்போம். அதாவது இந்த பாடி பார்ட்ஸ் எப்படிலாம் ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து டைம் ஃப்ரேம்ஸ் கேண்டில் ஸ்டிக்ஸில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம்னு பார்ப்போம். டைம் ஃப்ரேம்ஸை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிறதுக்கு, ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு, உருவாகிறதுக்கு, ஓகேவா, நீங்கள் கொடுக்குற டைம் ஃப்ரேம் தான் காரணமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 minute கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு 1 minute டைம் ஃப்ரேம் வச்சிங்கன்னா எவ்ரி ஒன் மினிட்டுக்கு ஒரு கேண்டில் உருவாகிட்டே இருக்கும், ஓகேவா. 1 minute போட்டிங்கன்னா எவ்ரி 1 minute வந்து ஒரு புது கேண்டில் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு கேண்டிலாக வந்துகிட்டே இருக்கும். இல்லை 2 minutes டைம் ஃப்ரேம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா 2 minute ஒரு வாட்டி ஒரு கேண்டிலாக வந்துகிட்டே இருக்கும். இல்லை நான் வந்து 5 minutes கொடுக்குறேன் அப்படின்னா எவ்ரி 5 minutes ஒரு கேண்டில் வந்துகிட்டே இருக்கும், ஓகே. ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி புது கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து இல்லை 10 minutes அப்படின்னா 10 minutes ஒரு வாட்டி. அது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது கேண்டில் ஸ்டிக்ஸில். மொத்தம் 1 minute, 2 minute, 5 minute, 10 minute, 3 minute ஒன்று இருக்குது. அப்புறம் 3 minutes ஒன்று இருக்குது. அதாவது எவ்ரி 3 minute ஒரு கேண்டில் வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து 15 minutes ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. ஸோ எவ்ரி 15 minutes ஒரு வாட்டி ஒரு கேண்டில் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து 30 minutes, இதோட நான் 20 minutes இருக்காது, டேரெக்டாக 30 minutesக்கு போயிடுவோம். ஏன்னா மோஸ்ட்லி இதுதான் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறாங்க. 1 minute பார்ப்பாங்க, 2 minute பார்ப்பாங்க, 3 minute, 5 minute, 10 minutes, 15, 30 minutes. அப்புறம் வந்து 1 hour பார்ப்பாங்க, 1 hour கேண்டில், 1 hour. அப்புறம் வந்து 2 hours பார்ப்பாங்க. அப்புறமா வந்து 3 hours இருக்குது. அப்புறம் 4 hours. 4 ஹவர்ஸ்க்கு மேலே டைரெக்டாக டெய்லி தான் இருக்கும். 8 hours ஒரு கேண்டில் இல்லை, டெய்லி கேண்டில். அப்புறம் வந்து வீக்லி கேண்டில் இருக்கும். அப்புறம் வந்து மந்த்லி. இப்போ என்னதுங்க இது 1 minute, 2 minute, டெய்லி, மந்த்லி, வீக்லின்னு போட்டே போகிறீங்க அப்படின்னா, இப்போ டெய்லி கேண்டில்னா ஒரு நாளைக்கு ஒரு கேண்டில் தான் ஃபார்மே ஆகும். அது புல்லிஷ் கேண்டிலா பேரிஷ் கேண்டிலான்றது அந்த ஃபார்மேஷன் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம், சரியா. அப்போனா வீக்லி கேண்டில்னா ஒரு வாரத்துக்கு ஒரு கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும். இப்போ எப்படி 1 minute கேண்டில் வச்சிங்கன்னா எவ்ரி 1 minute ஒரு புது கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, ஓகேவா. அது மாதிரி டெய்லி நம்ம எந்த வச்சு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோன்றத டெக்னிக்கல்ஸ், நீங்கள் வந்து லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னா மந்த்லி கேண்டில், வீக்லி கேண்டில் அதெல்லாம் பார்க்கலாம். நான் வந்து இன்ட்ராடே பண்ண போகிறேன் அப்படின்னா 1 minute, 2 minute, 3 minute, 5 minute, 10 minute, 15 minutesலாம் பார்க்கலாம், ஓகே. நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறேன் அப்படின்னா 30 minutes, 1 hour, 2 hour, 4 hour, இதெல்லாம் வந்து ஸ்விங் ட்ரேடிங், ஓகேவா. ஸோ இதுக்கெலாம் வந்து ஸ்விங்குனா வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாளில் விற்கிறது, இல்லை ஒரு வாரத்தில் விற்கிறது, அந்த மாதிரி, ஓகேவா. இன்ட்ராடேனா இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது, அதுதான் 1 minute, 2 minute, 5 minute, 15 minutesலாம் ஹெல்ப் பண்ணும். நான் வந்து பொசிஷனலாக போகிறேன், ஒரு 1 monthக்கு போகிறேன், லாங் டேர்ம் போகிறேன், நான் பொசிஷனலாக ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேம், மந்த்லி டைம் ஃப்ரேம் இதெல்லாம் யூஸ் ஆகும், சரியா. ஓகே, இப்போ வந்து கேண்டில் ஸ்டிக்ஸோட பாடி பார்ப்போம், ஓகேவா. கேண்டில் ஸ்டிக்ஸோட பாடி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். அதில் வந்து ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஓகேவா. அண்ட்
இது வந்து ஆக்சுவலாக இந்த பச்சை கலர் பகுதி இந்த ரெட் கலர் பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து ரியல் பாடி, கேண்டலோட பாடி ஆஃப் த கேண்டில். ஓகேவா, கேண்டிலோட பாடி தான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். கேண்டிலோட பாடினா கேண்டில் ஓப்பன் ஆனதுலேருந்து க்ளோஸ் ஆகுறத வச்சு தான் அது உடைய கட்டமைப்பு பார்க்கப்படுது. ஓகேவா, ரியல் பாடி. ஓகே, அண்ட் இது வந்து அந்த கேண்டிலுக்கு வந்து ஒரு இன்கேஸ் இந்த கேண்டில் வந்து மேலே போயிட்டு திருப்பியும் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஷேடோ ஒரு விக்குன்னு எப்படின்னு சொல்லலாம். அப்பர் ஷேடோன்னு சொல்லுவாங்க. அதாவது மேல் பக்கத்தில் இருக்கிற அந்த குச்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஃபார்மேஷன், அது வந்து அப்பர் ஷேடோ. கீழ் பக்கத்தில் இருக்க குச்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அது பேர் லோவர் ஷேடோ. ஓகேவா, அண்டு ஓப்பன் க்ளோஸ். மார்க்கெட் வந்து கம்மி ப்ரைஸில் ஓப்பன் ஆகிட்டு 10 ரூபாயில் ஓப்பன் ஆகிட்டு 20 ரூபாயில் க்ளோஸ் வச்சுன்னு வச்சு இந்த கேண்டில் 10 ரூபாயில் ஆரம்பிச்சு நேரம் 20 ரூபாயில் எப்படி க்ளோஸ் வச்சுதுன்னா இதுக்கு பேர் வந்து புல்லிஷ் கேண்டில். ஓகேவா, புல்லிஷ் கேண்டில். இதே வந்து 20 ரூபாயில் ஓப்பன் பண்ணிவிட்டு 10 ரூபாயில் க்ளோஸ் வச்சுதுன்னா அது பேர் வந்து பேரிஷ் கேண்டில். புரியுதுங்களா, அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு? ஒரு புல்லிஷ் கேண்டில் அது கீழே ஓப்பன் பண்ணி மேலே போய் முடியுதுன்னா ஃபுல்லாக ஏறி இருக்குது, அந்த ப்ரைஸஸ் வந்து ஏறி இருக்குது. 10 ரூபாயில் ஆரம்பித்து 20 ரூபாய்க்கு போயிருக்கு ப்ரைஸஸ் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டைமில் 15 மினிட்ஸ்னு வச்சுருக்கீங்கன்னா கேண்டில் 15 மினிட்ஸ் குறிப்பிட்ட டைமில் 10 ரூபாயில் ஆரம்பிச்சு 20 ரூபாய்க்கு போயிருக்கு. இல்லை டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்குறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு கேண்டில் தான் ஃபார்ம் ஆகுது. அப்போ வந்து 10 ரூபாயில் ஆரம்பிச்சு 20 ரூபாய்க்கு போகுது. அதுதான், புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பேரிஷ் கேண்டில்னாலும் அதே மாதிரி தான். ஒரு 20 ரூபாயில் ஆரம்பிக்குது, ஒரு ஒன் டே கேண்டில் வச்சுப்போம். 20 ரூபாயில் ஆரம்பிச்சு அன்றைக்கி டே க்ளோசிங்கில் 10 ரூபாய்க்கு வருதுன்னா அது வந்து பேரிஷ் கேண்டில். ஸோ ப்ரைஸஸ் அதிகமாக இருக்க ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டு வருது. அதான் ரெட் கலரில் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இதே வந்து புல்லிஷ் கேண்டில் க்ரீன் கலரில் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ இது என்னதுங்க, இது புரிஞ்சு ஓப்பன் க்ளோஸ். இந்த ஓப்பன் எங்கே ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் எங்கே ஆகுதோ அதுதான் பாடி. இதுக்கு வந்து இங்கே ஓப்பன் ஆகிட்டு மேலே ஓப்பன் ஆகி கிளியரில் க்ளோஸ் ஆகும், இது வந்து பாடி. ஓகேவா, இதுதான் ரியல் பாடி. இதே வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும்போது இப்போ வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருந்தாலும் இன்பிட்வீன் கேப்பில் ஒரு அந்த அந்த கேண்டில் முடிகிறதுக்கு நடுவுலையே என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்னா இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு வந்திருக்கு. மேலே போயிட்டு ஆனால் ஃபுல்லாக சஸ்டெயின் ஆகலை ப்ரைஸஸ். ஓகேவா, அதாவது இங்கே 25 ரூபான்னு வச்சுப்போம், இதுதான் ஹை. ஓகேவா, இந்த 25 வரைக்கும் போயிட்டு பட் ஃபுல்லாக அந்த இடத்துல க்ளோஸ் ஆகலை. க்ளோஸ் ஆகுது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? கரெக்டாக அந்த டைமிங்கு. இப்போ 1 மினிட் கேண்டில்னா 1 செகண்டில் ஸ்டார்ட் ஆகி 59 செகண்ட்ஸ் முடியும் போது தானே அது வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட் 5 செகண்ட் அப்படி ஏறிட்டு போயிட்டு ஒரு 59 செகண்ட்ஸ்க்கு முன்னால் இந்த 25 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் 60th செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ போகிற டைமில் வந்து இவ்வளோ ஹைட்டு போயிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் விக்கு இல்லைனா ஷேடோ. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு வந்து போயிருக்குன்றதுனால தான் இது வந்து அப்பர் ஷேடோ. அண்ட் கீழேயும் பார்த்தீங்கன்னா லோவர் ஷேடோன்னு ஒன்று இருக்கும். அதாவது மார்க்கெட்னா இருக்குது, ஓப்பன் பண்ணியிருக்கு இந்த ப்ரைஸில், ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே போகிறதுனால லைட்டாக கீழே கூட வந்திருக்கு. இங்கே 5 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த இடம் வந்து 5 ரூபா. ஸோ இந்த இடம் வந்து 5 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு ஆனால் ஃபுல்லாக கீழே போயிருந்தால் பேரிஷ் கேண்டில் ஆகிட்டு இருக்கும். திருப்பி மேலே நல்லா போயிட்டு ஆனால் மேலேயும் தாக்கு பிடிக்க முடியாமல் திருப்பியும் பழைய இடத்துக்கே வந்துடுச்சு. பழைய இடத்துக்கே இல்லை, ஐ மீன் புது ஒரு க்ளோஸ்க்கு வந்திருக்கு. அதனால் வந்து இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு, ஓப்பன் பண்ண இடத்துல க்ளோஸ் வைக்கல. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 10 ரூபாயில் ஓப்பன் பண்ணி 20 ரூபாயில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனால் அதுக்கு மீன் வைல் கீழே லைட்டாக 5 ரூபா வரைக்கும் போயிட்டு திருப்பி பையர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்காங்க. அண்ட் 25 வரைக்கும் போயிருக்கு. பட் செல்லர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணி ஃபைனலாக கொஞ்சம் கீழே இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது புல்லிஷாக இருக்குது. இதில் இந்த கேஸில் பாருங்கள், இந்த ஹை வந்து 25 வச்சுப்போம், இந்த லோ வந்து 5 rupees வச்சுப்போம். ஓகேவா, 10 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி 20 ரூபாயில் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே கூட போயிருக்கு, 25 வரைக்கும் போயிருக்கு. பட் ஸ்டில் ப்ரெஷர் வந்து டவுன் சைடில் இருந்திருக்கு. செல்லர்ஸ் நிறைய செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட்டு அவங்க ப்ரெஷர் தாங்க முடியாமல் கீழே வந்துட்டு நல்ல லோ போயிருக்கு. 5 ரூபா வரைக்கும் போயிருக்கு. 20 ரூபாயில் ஓப்பன் பண்ணி 5 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஆனால் கீழேயும் வந்து அவ்வளோ தூரம் போக முடியல. பையர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மார்க்கெட் மேலே போகிறதுக்கு. ஸோ மேலே வந்து ஒரு 10 ரூபா கிட்ட முடிஞ்சிருக்கு. பட் ஸ்டில் இது ஓவரால் பாடி பார்த்தீங்கன்னா பேரிஷ் கேண்டில் தான். ஓகேவா, இந்த வந்து லோ போயிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 5 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது போன இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைவ் டைமில் லைவ் மார்க்கெட்டில் அந்த கேண்டில் ஸ்டிக் நடக்கும்போது ஒரு ஹையர் லோ மேக் பண்ணியிருக்குல. ஓகேவா, அதுதான் வந்து இங்கே அப்பர் ஷேடோ அண்ட் லோவர் ஷேடோன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா, அப்பர் ஷேடோ லோவர் ஷேடோ என்னதுன்ட்டு? ஓகே, இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக் இன்னும் ஒரு எக்ஸாம்பிளில் வந்து பார்ப்போம். ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் எக்ஸாம்பிளில் வந்து நான் இதை காட்டுறேன். ஓகேவா, டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து இதை காட்டுறேன். ஸோ இப்போ புல்லிஷ் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இது வந்து ஒரு டே ஃபுல்லாக
ப்ரைஸ் ஆக்ஷன் இது. ஓகே, ஒரு நாள் ஃபுல்லாக மூவ் ஆகிருக்கு. ஓகேவா, இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதே தான் 10 ரூபான்னு வச்சுப்போம். ஓகேவா, 10 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து ஒரு இங்கே வந்து 7 ரூபா. ஓகேவா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு லைட்டாக அடி கீழே வந்திருக்கு. வந்துட்டு அப்புறம் அப்படியே ஃபுல் டேக்கு வந்து அப்படியே மேலே போயிட்டே வந்து ஒரு ஹை தொட்டிருக்கு. இந்த ஹை வந்து ஒரு 30 ரூபான்னு வச்சுக்கோம். ஓகேவா, போயிட்டு திருப்பியும் டே எண்டில் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஓகேவா, ஒரு 27 ரூபாயில் க்ளோஸ் வச்சுச்சு. ஸோ க்ளோஸ் ஆன ப்ரைஸ் 27 ரூபா, ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து 10 ரூபா. ஓகேவா, பட் மார்க்கெட் கொஞ்சோண்டு தான் கீழே ஓப்பன் ஆகிட்டு உடனே கொஞ்சம் கீழே வந்திருந்தாலும் நல்லா மேலே போயிருக்கு. ஓகேவா, மேலே போயிட்டு ரொம்ப நல்லா மேலே போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், இது ஒரு கேண்டில் ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், டெய்லி டைம் ஃப்ரேம் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஓப்பன் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. திருப்பியும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் கீழே வந்திருக்கு ஓப்பன் ஆகிட்டு. அதனால தான் இந்த லோ ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த லோவர் ஷேடோ. ஓகேவா, இந்த லோ ஃபார்ம் ஆனதுக்கு ரீசன் வந்து மார்க்கெட் ஓப்பனிங்கில் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. அப்புறமா ஃபுல்லாக மேலே போயிட்டு ஓகேவா, நல்லா ஒரு இவ்வளோ ஹை போயிட்டு அங்கேருந்து லைட்டாக கீழே இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரியல் பாடி ஆஃப் த கேண்டில். இதுதான் க்ரீன் புல்லிஷ் கேண்டில்னால கீழே ஓப்பன் ஆகிட்டு மேலே க்ளோஸ் ஆனால் புல்லிஷ் கேண்டில், மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே க்ளோஸ் ஆகிருந்தால் ப்ரைஸஸ் அதிகமாக ஓப்பன் ஆகிட்டு கீழே க்ளோஸ் ஆகிருந்தால் பேரிஷ் கேண்டில். ஓகேவா, ஸோ இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்றது நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், இதுக்கு ஆப்போசிட் தான் பியரிஷ் கேண்டில். சரிங்களா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸஸ் வந்து மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல இங்கே ஒரு 30 ரூபான்னு வச்சுப்போம். மேலே 33 ரூபா வரைக்கும் போயிருக்கு ஓப்பன் ஆகிட்டு. கொஞ்சம் கீழே வந்து அப்படியே மேலே போயிருக்கு. திருப்பி மேலே இருந்து அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு திரும்பி கீழே விழுந்துட்டு திருப்பி லைட்டாக மேலே போயிட்டு நல்லா கீழே விழுந்துட்டு திருப்பி டே க்ளோசிங் டைமில் 3:15 வந்து இந்த இடத்துல முடிஞ்சிடுச்சு. இந்த லோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா வரைக்கும் போயிருக்கு. திருப்பி இந்த மேலே வரும்போது ஒரு 10 ரூபா அப்படின்னு வந்து முடிஞ்சு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ப்ரைஸஸ் மேலே ஓப்பன் ஆகிருந்தாலும் நல்லா கீழே வந்துட்டு மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி என்னவாக இருக்கும், இங்கே தான் ஓப்பன் ஆச்சு அண்ட் இங்கே தானே க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த இடம் மட்டும் தான் பாடி. கரெக்டாக, இதுதான் பாடி ஆஃப் த கேண்டில். கரெக்டாக, டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு இதுதான் பாடி. கரெக்டாக, இங்கே ஓப்பன் ஆகிட்டு இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடம்லாம் என்னது, இவ்வளோ பெரிய இடம் என்னது, விக்கு. ஓகே, விக் ஆர் ஷேடோஸ். ஓகேவா, அப்பர் ஷேடோ இல்லைனா இது வந்து அப்பர் ஷேடோ, இது வந்து லோவர் ஷேடோ. கரெக்டாக, ஓகேவா. ஸோ அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடுத்த இதில். ஸோ இது வந்து என்ன இருக்குன்னா இங்கே ஓப்பன் ஆகிட்டு ஓகேவா கொஞ்சம் மேலே போயிட்டு அப்புறம் ப்ரைஸஸ் செல்லர்ஸ் ப்ரெஷர் தாங்க முடியாமல் கீழே விழுந்துட்டு நல்லா கீழே போயிட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு அப்படியே க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல்ரைட், ஸோ இது வந்து ஃபுல் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரே கேண்டிலாக காட்டியிருக்கு. இது ஒரு 5 மினிட்ஸாக ஆக்குனிங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில்ஸில் வச்சிங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மினிட். அடுத்த 9:15 ஸ்டார்ட் ஆகி 9:20, 9:21, 9:25, 9:30, 9:35 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகிட்டே வருது. ஓகேங்களா, ஸோ இதை 1 மினிட் கேண்டில் வச்சு இன்னும் நம்பர் ஆஃப் கேண்டில் அதிகமாக வரும். ஒரு 6.5 ஹவர்ஸ் ட்ரேடிங் செஷன் இருக்குன்னா அதில் எத்தனை 1 மினிட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அத்தனை கேண்டிலாக வந்து என்ன பண்ணுவோம், ஓகேவா, ஒரு 360 கேண்டில் 370 கேண்டில் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். என்ன எல்லாம் 1 மினிட் கேண்டிலாக இருக்கிறதுனால. ஓகேவா, பட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் என்னமோ ஒரு கேண்டிலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா, நம்ம வந்து மேஜர் கேண்டில் ஸ்டிக்ஸ் சிலர் தான் பார்க்க போகிறோம். நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது உலகத்தில். பட் எல்லாமே நல்லா ரிசல்ட் கொடுக்குமானா இல்லை. மேஜர் கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் தான் நான் பர்சனலாக ட்ரேட் பண்ணுறது. அது மோர் தேன் எனஃபாக இருக்குது. புல்லிஷ் என்கல்ஃபிங், அடுத்தது வந்து பியரிஷ் என்கல்ஃபிங், அப்புறம் ஹேமர்னு ஒரு கேண்டில் ஸ்டிக் இருக்குது, அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்னு ஒரு கேண்டில் ஸ்டிக் இருக்குது, அப்புறம் ஸ்பின்னிங் டாப்பு, அப்புறம் டோஜி, அப்புறம் டிராகன் ஃப்ளை டோஜி, அப்புறம் கிரேவ்ஸ்டோன் டோஜி. இந்த 8 டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் இருக்குது. இதுதான் மேஜர். இது தெரிஞ்சால் போதும். ஓகேவா, இதுக்கு மோஸ்ட்லி ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் புல்லிஷ் என்கல்ஃபிங், பியரிஷ் என்கல்ஃபிங், ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக்ஸ். ஹேமர், ஷூட்டிங் ஸ்டார் இதெல்லாமே ரிவர்சல். ஓகேவா, ஸோ இது எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோன்றதை நான் சொல்லித்தரேன். ஸோ இதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்குது. கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. கேண்டில் ஸ்டிக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த கன்ஃபர்மேஷன், நாட் அ ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜின்றதுல வந்து ஒரு யுத்தி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, கையில் எடுக்கிறீங்கன்னா நிறைய விஷயம் அடங்கியிருக்கும் இல்லையா. ஸோ அதில் ஒன் ஆஃப் த விஷயம் தான் கேண்டில் ஸ்டிக்ஸ். கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் வச்சு நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். கேண்டில் ஸ்டிக்ஸ் கூட இன்னும் அடிஷ்னலாக மற்ற கன்ஃபர்மேஷன், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன்ஸ், ஓகேவா, இன்னும் அட்வான்ஸ் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் வச்சு தான் ட்ரேடே
கன்ஃபார்ம் பண்ணுவேன். எப்படி நம்ம வந்து பேங்க்காரங்க வந்து ஒருத்தனுக்கு லோன் கொடுக்கும்போது 10 டாக்குமெண்ட் கேட்குறான். ஒரு டாக்குமெண்ட் கம்மியாக இருந்தாலும் லோன் தர மாட்டான் இல்லையா? அது மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் காசு போட போகிறேன்னா எடுத்தோடனே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பார்த்து அந்த காசு அந்த ட்ரேடில் கொடுத்துட மாட்டேன். ஐ மீன் எடுத்துட மாட்டேன். அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். பொறுமையாக நிறைய விஷயம் கன்ஃபர்மேஷன் கிடைக்க தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் காசை கொடுப்பேன். அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ கேண்டில்ஸ்டிக் வந்து ஒன் ஆஃப் த கன்ஃபர்மேஷன் தான். அப்புறம் வந்து இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ்லாம் எந்த இடத்துல பார்க்கணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் லுக் ஃபார் அ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். அந்த இடத்துல இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனாக இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நடக்குது, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குன்னா, அந்த ட்ரையாங்கிள் டாப்பில் வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அப்போ வந்து மார்க்கெட் கீழே போகும்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? சப்போர்ட்டில் மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுக்குது, அந்த சப்போர்ட்டில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் வருதுன்னா அங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும். இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு பியரிஷ் கேண்டில் ஸ்டிக், இங்கே ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் நடக்குதுன்னா மார்க்கெட் அங்கேருந்து கீழே வரும். இதுதான் வந்து முக்கியமான விஷயம். கேண்டில் ஸ்டிக் வந்து எதிர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் பார்ப்பீங்க. ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ்னால் பியரிஷ் கேண்டில் ஸ்டிக் பார்ப்பீங்க, சப்போர்ட்டில் இருக்குன்னா புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்குறீங்க. ஓகேவா? இதே வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் இருந்தாலும் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் பேரிஷாக இருக்குதுன்னா அதுக்கு ஏதாவது பேரிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் அந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க. அது மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் ட்ரெண்டு ஆல்வேஸ் தெரிஞ்சுக்கிறது நல்லது, என்ன ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட்டுன்றது. ஆல்ரைட், தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயம் புதுசாக கற்றுன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிகினர்ஸ் எல்லாருமே. கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்ட்டு தான். உங்களுக்கு இன்னும் 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் காமிச்சேன் பார்த்தீங்களா? அது எல்லாமே இன்னும் சொல்லி தருவேன் நெக்ஸ்ட் வீடியோவில், அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். லைக்ஸ், ஷேர்ஸ் எல்லாமே பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய என்ன எதிர்பார்க்குறீங்கன்றதெல்லாம் இந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் வீடியோஸ் பண்ணுவேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.